அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய அற்புதமான இடம் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா ராகு நட்சத்திரத்துல தான் இந்த வருடம் பிறக்குது ராசியா. அப்போ உங்களுக்கு சுவாதிக்கு நல்லா இருக்கு, அலைச்சல்கள் உண்டு, வெளிநாடு தொடர்பு உண்டு, வெளி பாஷை பேசக்கூடியவங்களாம் ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்து பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய அமைப்பு, இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும், குரு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல ஒரு அமைப்புக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துக்கு வர்றது அத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது 31ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ வக்கரகதியாக ஜனவரி 24ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு மீண்டும் கடகராசிக்கே போயிடுவார். இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ருணரோக இருக்கக்கூடிய இடம் பால் கிடையாதுங்க சனி பகவான்.
அப்போ உங்களுக்கு உடம்பு தொந்தரவு இருந்தால் சரியாகும். கோர்ட்டு வம்பு கேஸ் இதெல்லாம் இருந்தால் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய விஷயம். அப்போ துலாமுக்கு ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவார். குரு உங்களுக்கு அவ்வளவு பாக்கியவான் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு மீடியமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது ஒரு விசேஷம் அல்ல. பயிற்சி இல்லை, குரு பயிற்சி ஆனோடனே கடகத்துக்கு எந்த இடத்த பார்க்குறார்? விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ அது உங்களுக்கு ஒரு தனலாபம், குடும்பத்துக்கு மருமகன் வர்றது, திருமண யோகத்தை எல்லாம் கொடுத்துரும். பழைய பாக்கி கடன் இதெல்லாம் இருந்தால் வசூல் பண்ணி கொடுக்குங்க. ஏற்றம் இறக்கமாக இருந்தவங்களுக்கு ஒரு சீரான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மன தெளிவை கொடுக்கும். அப்பாடா ஓஞ்சு போயிட்டேன் மேடம், எத்தனை தான் கஷ்டப்படுறது, எத்தனை தான் கடன் சுமை அப்படின்னு இருக்கவங்களா, கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மாற்றங்களை உண்டு. குழந்தைகளின் ஆரோக்கியம் குறைபாடு எதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நிறைவு, ஒரு நிம்மதிக்கு வரும். பூமி சார்ந்த யோகங்கள் உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய உண்டு. பட்டம் பதவி உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 70% சொல்லலாம்னு வச்சுங்களேன் நம்ம துலாம் ராசிக்கு. அப்போ உங்களுடைய இந்த குரு என்னாருன்னா படிக்கிற விஷயம். குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. குழந்தைங்கள ஒரு சிரமம் பாராமல் படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா மார்க் வாங்கிடுவாங்க. எந்த காலேஜ் என்ன நீங்கள் டிகிரி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் வருஷம் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஜூன் ஜூலையில் உங்களுக்கு அந்த காலேஜில் என்ன சீட்டு கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக முயற்சி இதெல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்துக்கணும். தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த கோச்சார கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி தொடர்பில் வருது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மனக்கவலை நீங்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மானியம் உண்டு, நல்ல மகசூல் உண்டு, பயப்பட வேண்டாம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ உங்களுடைய வீட்டில் குடும்பம் கெட்டிமேளம் கிடைக்கும், அப்படி நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு முடிவுக்கு வரும்னு வச்சுக்கிங்களேன். ரொம்ப நாள் காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னாகும், இந்த துளாராசி இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டுது. என்னதான் முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துலாமுக்கு என்ன அப்படின்னா, துலாபாரம் கொடுக்கக்கூடிய பெருமாள் கோயில் எங்கே வேணாலும் நீங்கள் வழிபாடு இருக்கலாம். குருவாயூர் போயிட்டு வரலாம், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. துலாபாரம் எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அங்கே அந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு ஒரு சீரான விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா காகத்திற்கு மந்திரம் இட்டுட்டே வாங்க. சரிங்களா? சனிக்கிழமை விரதம் இருங்க. துளாராசிக்காரங்க சனிக்கிழமை விரதம் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒரு வேளை விரதம் இருக்கலாம், 1 மணி 1:30 மணிக்கு மேலே விரதம் விட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க சனிக்கிழமை. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு நாளாவது ஊனமுற்றோர்களுக்கு கைத்தடி அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அந்த பொருள் வாங்கி, இரும்பு பொருள் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டிற்கு மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.